இந்த முதல் பாட்டை திரும்பவும் ஏறாங்க, அது சுமாரான ராகம். இந்த ராகத்தை பண்ண ஒத்துக்கெல்லாம் மங்கையருக்கு தனியரசி எங்கள் தெய்வம் பலப திருக்குல கொழுந்து வழைக்கை மானேகி செங்கமல திருமணந்தை கண்ணினாடாள் தென்னர்குல பழிதீர்த்த தெய்வப்பாவை எங்கள் வீரான் சண்பெயர்கோன் அருளினாரே இருந்தமிழ்நாடு உற்ற இடர் நீக்கி தங்கள் பொங்கொழிவன் திருநீரில் பரப்பினாரை போற்றுவார் கடலியம்மாள் போற்றலாமே. நம பார்வதி பதையே. இனி அடுத்தபடியாக இந்த அம்மாவுடைய புகழ் இன்னொரு விஷயம் கேட்டீங்களா? இவ்வளவு மாத்திரமில்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு கேளுங்க. சேக்கலாமா இன்னொரு விஷயம் என்ன பார்ப்போம். கூசுரர் சூடாமணியாம் புகழி வேந்தர் போனக ஞானம் பொழிந்த புனிதவாக்கார் தேசுடைய பாடல் பெரும் தரத்தினாரை செப்புவது யாம் என்னறிந்தேன், செப்புவது யாம் என்னறிந்தேன். தென்னர்கோமான் மாசில் புகழ் நெடுமாறன் தனக்கு சைவ வழித்துணையாய், நெடுமாறன் தனக்கு சைவ வழித்துணையால் நெடுங்காலம் மன்னி பின்னை ஆசி நெறி அவரோடும் கூட ஈசர் அடிநிலைக்கு அமர்ந்திருக்க அருள்முகம் பெற்றார். சிற்றம்பலம். அரரம பார்வதி பதையே. தவத்தினாரை சொற்புவது யாம் என்னறிந்து. அந்த தவமுடைய அம்மாவை புகழையெல்லாம் நான் இன்னும் எப்படி காட்டி அறிஞ்சு சொல்ல முடியும்? ஈடு இணையற்ற பெருமை இந்த அம்மாவுக்கு. காரணம் பூசுரர் சூடாமணியம். பூசுரர்னா பிராமணர். பிராமணர்களுக்கெல்லாம் மேலான திலகமாக திகழ்ந்தவர் விஞ்ஞான சுந்தரமா. பூசுரர் சூடாமணியாம் புகழி வேந்தர். சீர்காழி 12 பேர் ஒரு பேர் புகழி சங்கை புகழ். அந்த புகழி வேந்தராகிய ஞானசம்பந்த பெருமான் போனக ஞானம் அம்மா கொடுத்த போனகமாக்கி அந்த பாத அறிந்ததுனால ஞானம் கிடைச்சது. போனக ஞானம் அந்த பொழிந்த புனித வாக்கார் ஞானம் கொடுத்த ஞானப்பால் அறிஞ்சதுனால அம்மாவுக்கு புனித வாக்களிச்சு. அந்த புனித வாக்கினால் என்ன செய்தால் தெரியுமா? தேசுடைய பாடல் பெறும் தவத்தினாரை ஒளிமயமான திருமுறை பாடல்களிலே ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசியாரை பாடக்கூடிய தவம் அம்மா கிடைச்சது. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? அம்மாவுடைய பெருமை. ஞானசம்பந்த பெருமான் உலக மக்களை பாட மாட்டேன், சிவபெருமானத்தோடு யாரையும் பாட மாட்டேன். ஒன்பதா வழிபண்டு மனம் நாள மலரும் மதுமலர் கொன்றையான் அடியலால் பேணால் என்கிறான் சம்பந்தம். சிவபெருமானத்தோடு யாரையும் பாட மாட்டேன். ஆனால் சில குறிப்பிட்ட நாயன்மார்களை அழகா பாடுறேன். அதில் இடம் பெற்றதான் அவருடைய தாய் மங்கையர்க்கரசியார் குலச்சிறை நாயனார். அவர்கள்தான் இடம் பெற்றார். யாரு கிடைக்கும்? ஞானபோனகராகி ஞானசம்பந்த பெருமான் யாரையும் பாடி காக்காட்டி சொல்லுங்க. மங்கையர்க்கரசி ஒவ்வொரு பாட்டிலையும் வருது. இந்த பதினத்தில் இடம்பெற பாக்கியத்தை பெற்ற பிறகு நான் என்ன தவறு பெருமை? இதோட நான் என்ன சொல்றேன்? வேற என்ன இவ்வளவு பாகாதான் சேக்கர் பெருமான் மீண்டும் அம்மா கூடுறார். பூசரர் சுயாமணி அவர் புகழை வேந்தர், போனக ஞானம் இருக்கியவர். அவர் வாக்கு புனித வாக்கு. அந்த புனித வாக்குனால தேசுடைய பாடல் பெரும் தவம் செய்திருந்த அம்மா. தேசுடைய பாடல் பிரகாசமான தேவாரம். என்னைக்கு பிரகாசமான மத்திய என்ன பேசிட்டு இருந்தோம்? தேவாரம் படிக்க 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 நாங்க தான் நீங்கிடும். அது பிரகாசமான பாடல் தேவாரம். அதை படிக்க மறந்து வரும். கை நிறைய சுவாமி நமக்கு அழகான டானிக்கு, அற்புதமான மாத்திரை, அருமையான கர்சு எல்லாம் பாட்டில் இல்ல,
பீரோ விரோதத்துக்கு நம்ம இதெல்லாம் வாங்காம ஒரு பாடாது மெடிக்கல் ஸ்டோர் போய் எனக்கு வயிற்று வலிக்கு மாத்திரை அவன் என்ன சொல்றான், இந்த வயிற்று வலிக்கு இந்த அம்மா வயிற்று வலி வீட்டு இருக்கு, இந்த வயிற்று வலிக்கு ஒரு செட்டு காணாது 5 செட்டு மாத்திரை தலை வைக்கணும் இருக்காதுல 51 ரூபா பில்ல போட்டு 5 செட்டு மாத்திரை கொடுக்கணும். அழகா பீரோக்கில ஞானசம்பந்த பெருமான் தேவாரம், அப்பர் பெருமான் தேவாரத்து கூச்சாயிரவா இருக்கு அப்படி இல்லாத. ஆக எல்லா விதமான மருந்து மாத்திரைகளும் நம்ம இருக்கு, அதை விட்டு எங்கேயோ போறோம். ஆகவே இந்த அம்மையாருடைய பெருமையை என்ன சொல்ல முடியும், பேசுவது யாம் என்னறிந்து. அந்த பத்திரமா அந்த அம்மா என்ன செய்ய தெரியுமா, தென்னர் கோமான் மாசில் புகழ் நெடுமாறன் பாண்டி நாட்டிலே சக்கரவர்த்தி கொஞ்சம் கூட குற்றமில்லாத புகழை அடைந்தார். வாழ்க அந்த மாணவரானும் வீழ்க தன்முதல் வேண்டனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அறநாமே சூழ்க ஐயகம் உயர்த்தீர்களே. சொன்ன பாடும்போது அந்த கூர்மிலிருந்து லிங்கத்தில் நடுவாங்க, அது மாசில் புகழ். அவரால 8000 சொன்ன கைவிட்டப்பட்டார். பிரச்சனை செஞ்சு போட்டார். என்னை கெடுத்தவங்க சும்மா விடக்கூடாது, கழுவிட்டு. அப்படிப்பட்ட மாசில் புகழ் நெடுமாறன் தனக்கு சைவ வழித்துணையாய், கணவனுக்கு மனைவி வழித்துணையா இருக்கணும், கணவனுக்கு மனைவி வழித்துணையாக இருக்கணும். அது எப்படிப்பட்டது, சைவ வழித்துணையாய். கணவன் தினமும் தேவாரம் படித்தார், இதெல்லாம் இப்ப படிக்க வேண்டாம், 70 வயசுல படிச்சா போதும், நாங்க சும்மா இருப்போம். வழித்துறை இதெல்லாம் எதுக்கு நமக்கு, சமையல பம்பரடா எத்தனை இப்படி உபயோகிச்சாரீங்க, ஏதோ வேண்டாம் கொஞ்சம் கூட பேசுவோம், உங்க அப்பா சொன்னாலும் கேட்கல கொஞ்சம் கூட பேசுவோம். இதெல்லாம் வைக்க இந்த வேலை வச்சுக்காதீங்க. என்ன போய் கடையில் போய் பவுடர் வாங்கிட்டாங்க, உங்களுக்கு துணையை நான் அப்பதான் இருப்பேன். இந்த காலத்துல நடக்குது எங்க பத்திர சின்ன வகையில். ஆனால் சைவ வழி துணையான் கணவன் அந்த மனைவி சொல்லபடி கேட்டு ஆடணும். என்ன நடக்குது நம்ம வேலை பார்த்தவங்கள்ட்ட டிரைவரை பார்த்துக்கணும், நிம்மதி இல்லாம நடக்கிறாங்க. சம்பளம் 2 பேர் சொல்றாங்க, நிம்மதி 2 பேரும் ஒரு மதிக்கதே இல்லை. நீ சம்பாதிக்க நான் கடை அது. ஆக இதற்கெல்லாம் மாறுபட்ட ஒரு புனித ஒரு உலகம் இவருக்கு காட்டுகிற உலகம். சைவ வழித்துணையால் நெடுங்காலம் பல 100 வருஷங்கள் அந்த தமிழகத்தை வாழ்ந்தார்கள் 2 பெருமக்களும். அதன் பின்னர் ஆசிரியர் அவரோடும் கூட அந்த அம்மையும் அந்த பாண்டிய மன்னரும் ஒரு சேர கைலாயத்தில். இந்த வாக்கியம் கிடைக்குமா, இளங்குடி நாயனாரும் அவர் மனைவியார், ஏற்பழி நாயனாரும் அவர் மனைவியார், அமர்நீதி நாயனாரும் அவர் மனைவியாரும், சிறுத்துறை நாயனார் திருவெண்காட்டு நங்க சீராளதேவர் அது கூட சந்தனக்காரி. இப்படி ஒரு அருமைப்படும் தெய்வம் கண்டும். அதனால 2 பேரும் ஒன்றாக ஆசிரியர் அவரோடும் கூட ஈஸ்வர் அடிநிழல் கீழ் அமர்ந்திருக்க அருளும் பெற்றார். என்ன சரித்திரம் பூர்த்தியாகி, அம்மையுடைய சரித்திரம் பூர்த்தியாயிடுச்சு. அவ்வாறு அம்மையுடைய எல்லா நலன்களையும் இந்த 2 திருப்பாசனத்தில் வச்சு சுவாமி எப்படிதான் கற்றுக்கிறார். சுரசூடாமணியா புகழி வேந்த போனக ஞானம் பொடிந்த புனிதமாக்கால் தேசுடைய பாடல் பெரும் தவத்தினாரை செப்புகதியாம் எண்ணறிந்து தென்னர் கோமான் மாசில் புகழ் நெடுமாறன் தனக்கு சைவ வழி துணையார் நெடுங்காலம் அன்னி பின்னை ஆசிரியரே அவரோடும் கூட ஈசர் அடிநிழற்கில் அமர்ந்திருக்க அருளும் பெற்றார். நம பார்வதி பதையே. அன்னையுடைய வாழ்க்கையை பெரிய புராணத்தில் பெருமாள் புராணத்தில் பார்க்க எப்படி வாழவன் காலம்
திருஞான சம்பந்த பெருமான் வந்தாச்சு. அவர்கள் தூதனுக்கு அவர்கள் கூட்டுப்பட வந்து இறங்குறாங்க. நேர சொக்கநாதர் கோயிலுக்குள்ள போறாங்க. அப்பொழுது அம்மா முன்னாடி நிற்கிற சுவாமி தரிசனம் வரட்டதுக்குள்ள என்ன தரிசனம் வெளியே வந்த பிறகுதான் நம்முடைய தாயார் அவர் நமஸ்காரம். மகாராணி சாமி எப்ப வந்தீங்க? வாங்க பரபேசியும் கோவில் பரபேசியும் நம்மளுக்கு நேரம் ஒதுங்கி இருக்கிறான். இளைஞர் பண்ணக்கூடாது, இளைஞர் பண்ணக்கூடாது அப்படி புரியுது. அந்த அம்மா வாழ்க்கை அந்த திருமணத்தில் தீ வச்சோன்னு அம்மா அழுதான். ஐயோ நம்ம கூட்டு பிடிக்கு என்ன சொல்லணும். அதுக்கப்புறம் தான் போய் பார்க்கறாங்க. ஞானத்தின் திருவுருவை நான் வரையும் தனித்துணை வானத்தின் விஷயம் மதிக்குழுந்து தேனக்கள் அறக்கொண்டே செஞ்சடையார் செய்தொடுக்கும் ஞான காலத்தின் எழுபிறப்பை கண்களிப்பட்டாங்க. ஞானசமுதிரம் ஒன்று ஆரம்பம். அதே போல 2000 வருடங்களுக்கு முன்னால் ஞானசமுத பெருமான் பாண்டியன் வெப்புநதிக்கு உள்ளவர். அப்பொழுது அவர்கள்லாம் நீரை பார்க்கிறாங்க, தீவிராவில பார்க்கிறாங்க. அங்கே கடைசியா ஐயோ நம்ம பிள்ளைக்கு என்னமோ ஆகிடக்கூடாது. கண்கள் மிரளும். எந்த கண்ணை போல? நான் கண் போல. நான் தான் பயங்கர சுவாமில ஒரு மிருகம். அது கண்ணு எப்பமா மிரண்டுட்டே இருக்கும். அது போல தாய் மிரடுகிற அந்த குழந்தை பார்த்து ஏமா கவலைப்படுங்க, இவங்கெல்லாம் இனி என்ன செய்ய முடியும்? சொக்கன் என் உள்ளி இருக்கிறாமா, நீ கவலைப்படாதமா என்று எடுத்த இடைப்படையோ அம்மையை தேவாரத்தில் வாடுற அந்த அற்புத பாடலும் ஒரு பாடல். பெரும் தேவிவே காணவாயொரு பாலவன் பறிவிலே ஆனைமாமலையாகியாய இடங்களில் பல அல்லல் சேர் இனகெளியனலே திரு ஆனவாயரணிட்டவே. திருச்சிற்றம்பலம். மண்டலத்து தனியரசி எங்கள் தெய்வம் வடபதிரி குல பொழிந்து வழக்கை மானி செங்கல் மல்ல திருமணந்தை கண்ணினாடா தென்னகுல பழி தீர்த்த தெய்வ பாதை எங்கள் பிரான் சந்திரகோர் அருளினாலே இருந்தமிழ்நாடு உற்ற இடர் நீக்கிதங்கள் பொங்கொழிவன் திருநீர் பரப்பினாரே பொங்கொழிவன் திருநீர் பரப்பினாரே போற்றுவார் கடலெம்மான் போற்றலாமே போற்றுவார் கடலெம்மான் போற்றலாமே மங்கையற்கு தனியரசி எங்கள் தெய்வம் எங்கள் தெய்வம் எங்கள் தெய்வம். திருச்சிற்றம்பலம். அரசி வளவ கொண்டாடை பரிவளை கைமட மானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாடரும் பரவ பொங்கலொருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அஞ்சய கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. திருச்சிற்றம்பலம். பள்ளத்திலே சோழ நாட்டிலிருந்து பாண்டியவாடை நெருங்குகிற சமயத்தில் தூரத்தில் மதுரை கோபுரத்தை பார்த்துட்டு இந்த ஆலவாயில் தானே மங்கையரசி தேவியாகவும் குலச்சிறந்தாலும் தொண்டு செய்யறாங்க தானே இது என்று அந்த குழந்தை பாட்டுன்னு பாட்டு அம்மையை அந்த கோபுரத்தை பார்த்தோன்னா அம்மாவை நினைவுகிறார் ஞானசம்பந்தமூர்த்தி. அந்த பதிகத்துல முதல் திருப்பாளர் மங்கையரசி தேவியார் தொண்டு செய்யறதையும் அடுத்த பாசத்துல குலச்சிறநாராயண செய்யற தொண்டையும் மூணாவது அம்மா நாலாவது அமைச்சர் டி மத்துமதி யாரு கிடைக்கின்ற பாக்கியம்.
செந்து வருவாயால் சேலன கண்ணாள் சிவன் திருநீற்றினை வளர்க்கும் பந்தனை வருளாள் பாண்டிமாதேவி பணி செய்ய பாடுகை நிலவும் சந்தமார் தரடம் பாம்பு நீர் மத்தம் தன்னெருக்கம் மலர்வம் நீ அந்திமான் மதிசேர் சடைமுடி அண்ணல் ஆளவாயாவது இதுவே செய்ய தாமரை மேல் அன்னமே அணைய சேகிழை திருநுதல் செல்வி பையரவு அன்புள் பாண்டிமாதேவி நாடோறும் பணிந்து வெய்யவேர் சூலம் பாசம் அங்குசம் மான் விரி கதிர் மழுவுடன் தரித்த அயனார் உமையோடு இன்புறுகின்ற அளவாயாவதும் இதுவே தாழ்வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பில் முயங்க பற்றி ஆகின்ற பாண்டிமாதேவி பாம்போடு பணி செய்கின்ற சுத்தமார் வழிங்கில் பெருமலை உடனே சுடர் மரகதம் அடுத்தார் போல் அத்தனார் உமையோடு இன்புறுகின்ற அளவாயாவதும் இதுவே மன்னனா நிகழ மன்னனால் மன்னோ மணிமுடி சோழன் தன் மகளாய் பணினே மொழியார் பாண்டிமாதேவி பாங்கினார் பணி செய்து பரவ மின்னுளார் இருவர் கீழோடு மேலும் அளப்பரிதாம் வகை நின்ற அன்னலார் உமையோடு இருக்கின்ற அளவாயாவதும் இதுவே பன்னலம் புணரும் பாண்டிமாதேவி குலச்சிலை எனும் இவர் பணியோ அண்ணலம் பெருசிய ஆளவாதீசன் திருவடி ஆங்கவை போட்டி கண்ணலம் பெரிய காடியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழ் இமை கொண்டு இன்னலம் பாட வல்லவ இமையோர் ஏத்த வீற்றிருப்பவரை இனிதே திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே பல்லாற்றானும் நம்முடைய பாடலா வாயால் புகழ்ந்து பாடப்படுகின்ற மத்திய தேவியாரை சேக்கலாறு பெருமான் குறிப்பிட்டு இவர் பெருமையை யார் சொல்ல முடியவில்லை என்றெல்லாம் இயந்து நிற்கிற அற்புத பாசனம் இந்த பாசனம். திருஞான சம்பந்த பெருமான் இந்த அம்மையார் மீது வைத்த பாசம் இருக்கிறத சாதாரண பாசம் இல்லை. கவலைப்படாதீங்க, மனத்தை தீ வச்ச உடனே இதற்கு காரணம் பாண்டியமாக திருப்பிட்ட சுவாமியே அதை நான் சொல்லுகிறோம். தீ அப்படியே எவ்வளவு மூல காரணம் நோய் நாடி, நோய் முதல் நாடி. நோய்க்கு முதல் யாரும் கேட்டா பாண்டியன், அவர் தான் தீ வைக்க சொல்லணும். ஆனா தீ நேரம் போகல. நானும் சொல்ல சாம்பலாக்கியிருப்பார். ஆனா யாருக்கும் இடைஞ்சல். அதனாலதான் அந்த அற்புதமான பாசுரத்தை எடுத்த உடனே செய்யனே திரு ஆளவார்மேவி அஞ்சனே அஞ்சனென்று அருள் செய்யணும் எடுத்து வச்சுட்டாங்க. பயப்படாதுன்னு சொல்லப்பா, தீ குழந்தைட்டு இருக்கு. சாமி பார்த்துட்டு சொல்றார், செய்யனே திரு ஆளவார்மேவி அஞ்சனே அஞ்சனென்று அருள் செய்யணும். உயராம் அமனர் கொழுவும் சுடர் பஜபே சென்று பாண்டியிருக்கார்கள். பஜபே ரொம்ப மெதுவா போகணும். பஜபே சென்று பாண்டி இவ்வளவு அற்புதம் இருக்கிறார். காரணம் அங்கேங்கிற காப்பாற்றணும். அதற்காகத்தான் அந்த பையங்கிற வார்த்தை தென் தமிழ்நாடு எங்க பொறுத்தவரை இந்த பையங்கிற வார்த்தை அதிகமா சொல்லாச்சு. பைய போப்பா, மெதுவா போன பையப்போ, அந்த மாதிரி ஒரு அருமையான சொல்லாட்சிய ஞானசம்பந்தம் வச்சு காட்டுற. தமிழின் பொண்ணு ஒரு நூல் இருக்கு, ஆர்பி சேதுக்குள் எழுதுனது. நம்ம நாளைக்கு முன்னாடி ஒரு 40 வருஷம் புதுசாக எழுதின ஆர்பி சேதுக்குள் தமிழில் அண்ணாத்திலேயே வாதல வென்றவர் ஆர்பி சேதுக்குள். அவர் ஒரு அழகான அந்த நூல்ல தமிழ் இன்பமான தமிழ் தலைப்புல பல நூல் பல இருக்கும்போது பையவே சென்று பாண்டியிருக்குது மேற்கொள்ள கட்ட. பையங்கிற வார்த்தை அற்புதமான வார்த்தை. அதை கனசமணி பெருமான் தேவாரத்தை வச்சு காட்டுகிறார்கள். அந்த அருமைப்பாடுடையது இந்த அற்புதமான பதிகம். இந்த பதிகத்துல ஞானசம்பந்த பெருமான் அங்கீகரசியாரையும் குலச்சரி நாயனாரையும் புகழ்ந்து பாராட்டுகின்ற ஒரு பாக்கியம் யாரு கிடைக்கும். அதனால ஞானசம்பந்த பெருமான் வாக்கிலேயே புகழ்ந்த பிறகு நான் என்ன சொல்ல இருக்கிறது. இப்படி நிறைய பாசம். மறுநாள் என்றும் பிழையா தெய்வ பொன்னி வளம் பெருக்க வளவர் குலம் பெருக்கும் தங்கள் திருநாடு போல் செடியர தென்னாடு விளக்கும்
சீர்விளக்கின் செய்ய சீரடிகள் போற்றி ஒரு நாளும் தம் செயலில் வழுவாது அன்பர்க்கு உடை கீழும் கோபணம் நெய்து நல்கும் பெருநாம சாரியதம் குலத்தில் வந்த பெருந்தனையார் நேசதியம் பேசலுற்றாம். நம பார்வதீபதே. நீர் பெருக்கு வருகின்ற நாள், அந்த ஒரு காலத்திலும் பொய்யாத தெய்வத்தன்மை பொருந்தியது காவிரி நாள், தெய்வப்பண்ணி. அப்படி வளம் பெருக்கின்ற காவிரி பாய்கின்ற சோழநாடு வளவர் குலத்தை பெருக்கிற தாய் தான் புகுந்த நாடாக இருக்கிறதே செழியர் தென்னாடு, அதனையும் இருளை அகற்றி விளக்குகின்ற ஞான விளக்காக மாறுந்த தென்னாடு சீரடிகள், தென்னாடு விளக்கக்கூடிய சீர்விளக்கு, அற்புதமான தீபம், ஞான தீபம் அம்மை. அந்த அம்மனுடைய செய்ய சீரடிகளை வணங்கி அந்த அம்மாவுடைய அருளால இப்பொழுது ஒரு நாளும் தன் செயலை விட்டு கடமையிலிருந்தும் கொஞ்சம் கூட திரும்பாத நேசனாயினார் அடியார் பெருமக்களுக்கு உடையும் கீழும் கோவணமும் நெய்து நல்கின்ற ஒரு பெருந்தகையார் பாத மலர்களை நான் பேசலுற்றேன் என்று சேக்கலார் பெருமான் அடுத்து வருகின்ற அந்த அற்புதமான வரலாற்றுக்கு முன்னணியாக இந்த பாடலை கருதி செய்கிறார். ஆகவே இந்த மங்கையர்க்கரசியார் புராணத்துல நமக்கு மூன்று அற்புத பாடல்கள். இந்த பாடல்கள் எல்லாம் வாழ்க்கையில் பேசப்படுகின்ற ஞானசம்பந்த பெருமான் புராணத்துடைய செய்திகள் எல்லாம் இங்கே சுருக்கமாக வைத்து நமக்கு அற்புதமாக காட்டுற இந்த பாடல்களுக்கு வீடு இணையிலே சொல்லி மங்கையர்க்கரசியார் புராணம் இத்துடன் பூர்த்தியாகும். வழக்கம் போல 11ஆம் திருமுறையில நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் இந்த அம்மையை வழிபடுகின்ற அந்த பாங்கினையும் அதன் பின்னர் உமாபதீஸ்வரர் சுவாமிகள் வழிபடுவதையும் கண்டு இந்த புராணத்தை பூர்த்தி செய்யலாம். திருச்சிற்றம்பலம். பூசலையில் தென்னனார்க்கு அனலாக பொறாமையினால் வாசமலர் குழல் பாண்டிமாதேவியாம் மானி கண்டீர். பாண்டிமா தேவியாம் மானி கண்டீர். தேசம் விளங்க தமிழாகருக்கு அறிவித்து அவரால் நாசம் விளைத்தாள் அருகந்தற்கு தென்னாட்டகத்தே. நம பார்வதீபதையே. தமிழாகராய் ஞானசம்பந்த பெருமானே அவருடைய அருளால அருகந்தராகிய அமரர்களுக்கு நாசம் விளைத்தாள் தாய் என்கிற அருமையான 11ஆம் திருப்பதி சொல்கிறது. இனி அடுத்தபடியாக திருத்தொண்டர் புராணசாரம் அந்த நூல்ல அம்மையுடைய பெருமையை குறிப்பிட சொல்றாங்க. உமாபதீஸ்வரர் சுவாமிகள் பாடு எல்லாம் ஒன்றுடன் பிடிக்கிறது பாருங்க. பாண்டிமா தேவியா மாணிகண்டெல்லாம் தேவாரத்திற்கு வருவார். அதே மாதிரி உமாவிஷ்ணு மங்கையர்க்கு தனியரசி வளவர் குல கொழுந்து மன்னவர் சூழ் தென்னவர்க்கு மாதேவியார் மண் சங்கைகட அமன் சமயம் சாடவல்ல சைவ சிகாமணி ஞான தமிழின் கோத்த பொங்கு திருவருடைய போதவல்லி பொறிவின் நெடுமாறனார் புயமேல் வாழும் செங்கல சுமலையாழ்தன் அருளார் இன்பம் சேர்ந்தவரை புகழ்ந்து அடியேன் வாழ்ந்தவாரே. நம பார்வதீபதையே. மகாதேவா.